ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் முன்னாடியே போஸ்ட்டில் போட்டிருந்தது தான். மண்டல் கமிஷனை பற்றி ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். A to Z வந்து ஃபுல்லாகவே மண்டல் கமிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதை தாண்டி வந்து மண்டல் கமிஷனை பற்றி கேட்குறதுக்கு கொஷின்ஸ் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கிறோன்னா இப்போ எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறோன்றது இல்லை, அது வந்து எவ்வளோ ஆழமாக நம்ம படித்து நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் வந்து அமையுது. எக்ஸாம்பிள் இந்த குரூப் 4ல் கூடமே மண்டல் கமிஷனை பற்றி கொஞ்சம் டெப்த்தாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இவ்வளோ எப்போவுமே படிக்கும் போதே குரூப் 1 லெவல்கே படிச்சுட்டா தான் நமக்கு வந்து எல்லா எக்ஸாம்ஸும் வந்து ஈஸியாக இருக்கும். போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மண்டல் கமிஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மண்டல் கமிஷன், இது வந்து மண்டல் ஆணையம் தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்புகள் ஆணையம். ஓகேவா, இந்த மண்டல் கமிஷன் வந்து மோஸ்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கமிஷன் சொல்லுவாங்க. அதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் சொல்கிறாங்க. எஸ்சிபிசின்றது வந்து என்னன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கமிஷன் சொல்கிறது தான் வந்து எஸ்சிபிசி. நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ரிவேஷன் இருந்தாலுமே அதுக்கு வந்து இங்கிலீஷ்லையுமே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து எப்போ வந்து போட்டிருக்காங்கன்னா January 1, 1979 அன்று அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்திற்கு MP BP மண்டல் தலைமை தாங்கினார். இவருக்கு வந்து ஏன் இந்த மண்டல் கமிஷன் பேர் வந்ததுன்னா, இதுக்கு தலைமை தாங்கின ஒரு பேர் வந்து BP மண்டல் அப்படின்றதுனால தான் இது வந்து மண்டல் கமிஷனே பேர் வந்தது. மண்டல் ஆணையத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்தியாவின் சமூக ரீதியாகவோ அல்லது கல்வி ரீதியாகவோ பின்தங்கிய வகுப்புகளை அடையாளம் காண்பதும் ஜாதி சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இடஒதுக்கீட்டை கருத்தில் கொள்வதும் ஆகும். ஆணையம் தனது அறிக்கையை டிசம்பர் 31, 1980 அன்று ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்தது. எப்போ வந்து இந்த கமிஷன் போட்டிருக்காங்கன்னா January 1, ஓகேவா, மாதம் முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1979. ஆனால் இதோட ரிப்போர்ட் வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா அந்த மாத கடைசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ December 31, 1980 அடுத்த வருஷன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை பற்றி டெப்த்தாக போகலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரச்சனைக்கான பின்னணி, இதுக்கான பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய மற்றும் சமூக ரீதியான ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. எப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்ட பிறகு தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக கொஞ்சமாச்சும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு உரியதை கொடுக்கணுன்றதுக்காக இந்த வகுப்புகள்லாம் வந்து செயல்பட தொடங்குச்சுன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் நாட்டின் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் எந்த சலுகைகளோ அல்லது பட்டியலோ கூட இல்லை. அவர்கள் SC/STகளை போல அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களாக இல்லாவிட்டாலும் சமூகத்தில் இன்னும் ஓரடங்கு பட்டவர்களாக கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி துறைகளில் ஜாதிகளை விட பின்தங்கியவர்களாகவும் இருந்தனர். இந்த பிரச்சனையை தீர்க்க நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையம் 1953 காக்கா காலேக்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல வந்து பேக்வர்ட் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று போடப்பட்டுச்சுன்னா அது வந்து 1953 காக்கா காலேக்கர் தலைமையில் வந்து போடப்பட்டிருக்கும். இவங்க தான் வந்து MBC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பை வந்து அமைக்க சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது காலேக்கர் ஆணையம் என்றும் அழைக்கப்பட்டது. 1950 ஆண்டில் ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் இந்தியாவில் 2399 பின்தங்கிய குழுக்கள் இருப்பதாகவும் அவற்றில் 837 மிகவும் பின்தங்கியவை என்றும் பின்தங்கிய நிலைக்கான முக்கிய சான்று சாதி என்றும் குறிப்பிடப்பட்டது. என்ன சொல்கிறாங்க, காக்கா காலேக்கர் கமிஷனோட ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம், அந்த நம்பரும் வந்து ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. 2399 2400க்கு 1 கம்மி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 2400க்கு 1 கம்மி. அந்த இருக்கிற குழுக்களில் 837 வந்து யாருன்னா ரொம்ப மிகவும் பின்படுத்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பின்தங்கிய நிலைக்கு வந்து என்ன காரணம்னா அவங்க ஜாதி தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இருப்பினும் ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு அதன் பரிந்துரைகளை நிராகரித்தது. ஆனாலும் வந்து மத்திய அரசு வந்து அவங்க சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சாங்கன்னா கிடையாது. அப்போவும் வந்து அந்த கேஸ்ட் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் போடப்பட்ட கமிஷன் தான் வந்து அவங்களுக்கு அப்புறம் போட கமிஷன் மண்டல் கமிஷன் சொல்லிட்டு சொல்கிறது. மண்டல் கமிஷனோட விவரங்கள் பார்க்கலாம். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது OBCக்கள் என்றும் அழைக்கப்படும் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காண ஆணையம் 11 அளவுகோல்களை உருவாக்கியது. இந்த அளவுகோல்கள் சமூகம், பொருளாதாரம் மற்றும் கல்வி என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேவா,
இப்போ வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் இந்த ஓபிசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து வராங்கன்னு சொல்கிறதுக்காக எத்தனை அளவுகோல்கள் கொடுத்துருக்குன்னா கவர்மெண்ட்டு 11 அளவுகோல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 11 அளவுகோல்களில் எது எது வந்து அடங்கும்னா சமூகம், பொருளாதாரம், கல்வி இதிலெல்லாம் யார் வந்து பின்தங்கி இருக்காங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த கமிஷன் போடப்படுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து சமூக குறிகாட்டுகள். சமூக குறியீட்டில் என்னென்ன வருதுன்னா சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதப்படும் ஜாதிகள் அல்லது வகுப்புகள் வரும். தங்கள் வாழ்வாதாரத்திற்காக உடல் உழைப்பை நம்பியிருந்த ஜாதிகள் அல்லது வகுப்புகளும் வரும். ஜாதிகள் அல்லது வகுப்புகளில் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்ன கேட்டகரினா கிராமப்புறங்களில் மாநில சராசரியை விட குறைந்தது 10% ஆண்களும் 25% பெண்களும் 17 வயதுக்குள் திருமணம் செய்து கொண்டனர். நகர்ப்புறங்களில் மாநில சராசரியை விட குறைந்தது 5% ஆண்களும் 10% பெண்களும் 17 வயதுக்குள் திருமணம் செய்து கொண்டனர். மாநில சராசரியை விட குறைந்தது 25% அதிகமாக வேலையில் பெண்களின் பங்கேற்பு உள்ள ஜாதிகள், வகுப்புகள். ஓகேவா? இதெல்லாம் வந்து சமூக குறிகாட்டுகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன சொல்கிறாங்க சமூக குறிகாட்டுகள்னால் சமூக ரீதியாகவும் பிற்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கு வந்து இப்போ ஏதாச்சும் நமக்கு சாப்பாடு இல்லை உணவு உடை இதெல்லாம் வேணும்னா அவங்க உடல் ரீதியான உழைப்பை மட்டும்தான் போட்டு நம்பியிருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த ஜாதியில் வகுப்புகள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா மோஸ்ட்லி இந்த குழந்தை திருமணங்கள் 10% ஆண்கள் 25% பெண்கள் எல்லாமே 17 வயதுக்குள்ளேயே வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதா இருக்காங்க. அதேமாதிரி நகர்ப்புறங்களையும் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்து பார்க்கும்போது மாநில சராசரியை விட 25% அதிகமாக வேலையில் யார் தான் வந்து ஈடுபடுறாங்க? பெண்கள் தான் வந்து ஈடுபடுறதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குறியீட்டுகள்லாம் வந்துச்சுன்னா அது வந்து சமூக குறிகாட்டுகளை வந்து அடங்கும். நெக்ஸ்ட் குறிகாட்டுகள் வந்து கல்வி குறிகாட்டுகள். 5 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை மாநில சராசரியை விட குறைந்தது 25% அதிகமாக இருக்கும் ஜாதிகள் அல்லது வகுப்புகள். ஓகேவா? அப்போ கல்வி குறியீட்டுகள் எது வரணும்? 5லேருந்து 15 வயசில் இருக்கிற குழந்தைங்க வந்து மாநில சராசரியை விட குறைஞ்சது எவ்வளோ 25% அதிகமாக இருக்கும் ஜாதிகள் வந்து வகுப்புகள்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 5 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் மாநில சராசரியை விட குறைந்தது 25% அதிகமாக இருக்கும்போது ஜாதிகள் அல்லது வகுப்புகள். மாநில சராசரியை விட குறைந்தது 25% குறைவாக மெட்ரிகுலேட் செய்யப்பட்டவர்களின் விகிதம் உள்ள ஜாதிகள் அல்லது வகுப்புகள். இது எல்லாமே வந்து கல்வி குறிகாட்டுகளில் வரும். அதேமாதிரி பொருளாதார குறிகாட்டுகளில் பார்க்கும்போது குடும்ப சொத்துக்களின் சராசரி மதிப்பு மாநில சராசரியை விட குறைந்தது 25% குறைவாக உள்ள ஜாதிகள் அல்லது வகுப்புகள். மாநில சராசரியை விட குறைந்தது 25 அதிகபட்சமாக குட்சா வீடுகள்னு ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டு வீடுகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற வீடுகள் குடிசை வீடுகளை தான் அப்படி சொல்கிறாங்க. வசிக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை உள்ள சாதிகள் அல்லது வகுப்புகள். மாநில சராசரியை விட குறைந்தபட்சம் 25% அதிகமாக நுகர்வு கடன்கள் பெற்ற குடும்பங்களின் எண்ணிக்கை உள்ள ஜாதிகள் அல்லது வகுப்புகள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியான குறிகாட்டுகளை வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அனைத்து குறிகாட்டுகளும் வெவ்வேறு வெயிட்டேஜ் புள்ளிகள் வழங்கப்பட்டன. இந்த மாதிரி இருக்கிற குறியீடுகள்லாம் வந்து ஒரு வெயிட்டேஜ் மார்க் மாதிரி ஒன்று போடுறாங்க. அது எவ்வளோ மார்க்குன்றது ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து போன வருஷம் இப்போ நம்ம குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. சமூக குறிகாட்டுகளுக்கு தலா 3 புள்ளிகளும், கல்வி குறிகாட்டுகளுக்கு தலா 2 புள்ளிகளும், பொருளாதார குறிகாட்டுகளுக்கு தலா 1 புள்ளியும் வழங்கப்பட்டன. ஒரு மாநிலத்தின் கணக்கெடுப்பில் உள்ளடக்கப்பட்ட அனைத்து ஜாதிகளுக்கும் 11 குறிகாட்டுகளும் பயன்படுத்தப்பட்டன. 11 புள்ளிகள் பெற்ற அனைத்து ஜாதிகளும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவையாக அடைக்கப்பட்டன. ஓகேவா? நம்ம எப்பவுமே மண்டல கமிஷனாக வந்து ஓபிசிக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி 3 கேட்டகரியால் சமூகம், கல்வி, பொருளாதாரம் வழியாக வந்து குறியீட்டு வச்சு அதுக்கான மார்க்ஸ் போட்டு அதில் வந்து 11 புள்ளிகள் எதெல்லாம் வந்து பெற்றிருக்கோ அதெல்லாம் தான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கொஷினை தான் அப்படியே குரூப் 4ல் கேட்டாங்க. நான் வேணால் ப்ரூஃப் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து இப்போ 2025ல் கேட்ட குரூப் 4 கொஷின் பேப்பர். இதில் வந்து ஜிஎஸில் கரெக்டாக
157th கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் வந்து நமக்கு குரூப் 4ல் கேட்டது. என்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்கள். பின்வருவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டுகளை பயன்படுத்தியுள்ளது. சமூக குறிகாட்டுகளில் வந்து 5 அளவுகோல்கள் மற்றும் கல்வி குறிகாட்டுகளில் 2 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டன. இப்போ நம்ம படித்ததில் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆமாவா? ஏன்னா சமூகம், கல்வி, பொருளாதாரம்ன்ற 3 குறிகாட்டுகளை பயன்படுத்தியிருக்கு. அதுமாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து லாஸ்ட்டாக ஆக மொத்தமாக எவ்வளோ தராங்க? 11 அளவுகோல்கள் வந்து மண்டல் கமிஷன் அறிக்கையில் வந்து பயன்படுத்தப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? சமூக குறிகாட்டுகளில் 5 அளவுகோல்களாக கொடுத்துருந்தாங்க, 3 அளவுகோல்கள் கொடுத்துருந்தாங்க, கல்வியில் வந்து வேறு அளவுகோல்கள் கொடுத்தாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்புன்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம குரூப் 4க்குமே இந்த அளவுக்கு டெப்த்தாக படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து கேள்விகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மண்டல் கமிஷனோட பரிந்துரைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டின் மக்கள் தொகையில் 52% பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கொண்டவர்களாக என்று ஆணையம் அறிக்கை செய்தது. ஆரம்பத்தில் அரசு பணிகள் இடஒதுக்கீட்டின் சதவீதம் இந்த சதவீதத்துடன் பொருத்த வேண்டும் என்று ஆணையம் வாதிட்டது. இருப்பினும் இது முந்தைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாக இருக்கும். இந்த இடஒதுக்கீட்டின் அளவை 50%க்கும் குறைவாக நிர்ணயித்தது. ஏற்கனவே SC மற்றும் STகளுக்கு 22.5% இடஒதுக்கீடு இருந்தது. எனவே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை எண்ணிக்கை 27% குறைக்கப்பட்டது. இது ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் போது 50க்கும் குறைவாக இருக்கும். இந்துக்கள் அல்லாதவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை ஆணையம் அடையாளம் கண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த நம்பர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்சன்ட்டில் இருக்கிறது கூட மேபி அடுத்த முறை ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ பரிந்துரையில் வந்து என்னென்னலாம் கீழே கூறப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம மெயின்ஸில் கூட எழுதலாம். இன்கேஸ் பேக்வர்ட் கமிஷன்ஸை பற்றி மெயின்ஸில் ஏதாச்சும் கேட்டாலுமே நம்ம வந்து இந்த சஜஷன்ஸை பற்றி எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். தகுதி அடிப்படையில் தகுதி பெறாதவர்களுக்கு பொதுத்துறை மற்றும் அரசு வேலையில் OBC பிரிவினருக்காக 27% ஒதுக்கீடு. OBCன்ற ஒரு கமிஷனை போட்டு அதுக்கு எவ்வளோ % இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? 27% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பொதுப்பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அனைத்து நிலைகளிலும் பதவி உயர்வுகளில் 27% இடஒதுக்கீடு. ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடு நிரப்பப்படாவிட்டால் 3 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி எடுத்து செல்லப்பட வேண்டும். அதன் பிறகு தகுதியானதாக இருக்க வேண்டும். OBC பிரிவினருக்கும் SC மற்றும் ST பிரிவினருக்கும் உள்ள வயது தளர்வு சமமாக இருக்க வேண்டும். SC மற்றும் ST பிரிவினருக்கான மாதிரியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஒரு பட்டியல் அமைப்பு தயாரிக்கப்பட வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், அரசு மானியங்களை பெறும் தனியார் துறை நிறுவனங்கள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் கூட நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அடுத்த குரூப் 4ல் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் வந்து மண்டல் கமிஷன் வந்து சஜஷனாக கொடுத்துருக்காங்க. இதோட தாக்கமாக நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சுன்னா, 1990ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமராக யார் இருந்தது? VP சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்தப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் வன்முறை போராட்டங்கள் வெடித்தன. அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்ட பிறகு, இந்த மாதிரி OBCன்ற கேட்டகரி சொல்லிட்ட பிறகு மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் போராட்டத்தில் தங்களை தாங்களே தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டனர். அவர்களில் சிலர் இருந்தனர். தென் மாநிலங்களில் ஏற்கனவே 50% இடஒதுக்கீடு இருந்ததால் கமிஷனின் பரிந்துரைகளுக்கு தென் மாநிலங்களின் எதிர்வினை மிகவும் லேசானதாக இருந்தது. எனவே அந்த பரிந்துரைகளுக்கு அவர்கள் மிகவும் உடன்பட்டனர். மேலும் ராமச்சந்திர குஹாவின் கூற்றுப்படி அந்த பகுதிகளில் உயர் ஜாதியினரின் சதவீதம் 10%க்கும் குறைவாக இருந்தது. வட இந்தியாவில் இது 20%க்கும் அதிகமாக இருந்தது. கூடுதலாக தென் மாநிலங்களில் சிறந்த தொழில்துறை இருப்பதால் அங்குள்ள இளைஞர்கள் அரசு வேலை வாய்ப்பை பெரிதும் நம்பியிருக்கவில்லை. 1992ஆம் ஆண்டில் SC OBCகளுக்கு 27% இடஒதுக்கீடை உறுதி செய்தது. ஆனால் ஒரே சாதி, சமூகம் மற்றும் கல்வி பின்தங்கிய நிலைக்கு குறைக்கவில்லை என்றும் கூறியது. OBCகளுக்கு இடையே உள்ள கிரீமி லேயர், அந்த 2 கேஸ்டுக்கும் இருக்கிற கிரீமி லேயர் வந்து இடஒதுக்கீட்டின் பயனாளியாக இருக்கக்கூடாது என்றும் அது கூறியது.
1993ஆம் ஆண்டு பிரதமர் நரசிம்ம ராவ் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான தனது நோக்கத்தை அறிவித்த போது மக்களிடமிருந்து பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்போ தான் செயல்படுத்தப்பட்டிருக்காங்க? 1990ல் விபி சிங் வந்து இதை எடுத்து இன்க்ளூட் பண்ணிட்டாரு. 1993ல் வந்து இதுக்கான எதிர்ப்புகள் எல்லாமே வந்து குறைய தொடங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோதாங்க இந்த மண்டல் கமிஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு. இந்த மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நிறைய வியூஸ் வந்து போனாதாங்க எனக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடணுன்ற மோட்டிவ் வரும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா படிக்கிறாங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.